ஹலோ ஆல். நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ணி ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நமக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும்போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு எது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ இந்த சீக்வன்ஸ் இருக்காங்க, இதை ரிவர்ஸாக தானே எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ரிவர்ஸாக எழுதியாச்சு. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து நமக்கு இந்த சைடுங்க, தென் அதோடைய ரைட் சைடு வந்து நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு எது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ 17th எலிமெண்ட் ஃபஸ்ட் என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? பாருங்கள், 3 3 கவுண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு 3rd எலிமெண்ட்டாக இருக்குமா? அடுத்தது இது 6th எலிமெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து நமக்கு 9th எலிமெண்ட்டாக இருக்கும். தென் இது 12, இது 15, ஸோ இது 16, இது வந்து 17. நமக்கு இந்த Q அப்படிங்கிற எலிமெண்ட் தான் நமக்கு 17th எலிமெண்ட்டாக இருக்குது. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 17வது உறுப்புலேருந்து லெஃப்ட்லேருந்து நமக்கு 8th என்ன எலிமெண்ட் இருக்குது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போது ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடுங்க, தென் ரைட் சைடு வந்து நமக்கு இந்த சைடு. இது கிளியராக இருக்கா? இப்போ அவங்க நம்ம கேட்டிருக்க லெஃப்ட் சைடு தானே, ஸோ இந்த சைடு தான் எடுத்துக்கணும். இங்கே நமக்கு லெஃப்ட்லேருந்து 8வது உறுப்பு இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். இங்கிருந்து அதாவது Qலேருந்து எடுத்துக்கணுங்க. Qலேருந்து 8th எலிமெண்ட்டாக நமக்கு எது இருக்கும்? இந்த ப்ளஸ் வந்து 1ஆக இருக்கும், தென் இந்த டாலர் சிம்பிள் 2ஆக இருக்கும், இந்த O வந்து 3ஆக இருக்கும், இந்த -4 at 5ஆக இருக்கும், Z 6ஆக இருக்கும், இந்த percentage 7, தென் 8th எலிமெண்ட்டாக நமக்கு இந்த 6 தாங்க இருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி.